பழமை வாய்ந்த தருமபுரம் ஆதீன 26வது மடாதிபதியின் 5ஆம் ஆண்டு குரு பூஜை விழாவில் ஆதீன மடாதிபதி பங்கேற்று சிறப்பு அபிஷேக ஆராதனைகளை செய்து வைத்தார். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்து தருமபுரத்தில் 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புகழ்பெற்ற சைவ மடமான தருமபுரம் ஆதீனம் அமைந்துள்ளது. ஆதீனத்தின் 26வது மடாதிபதியாக பதவி வகித்து வந்து ஸ்ரீ சண்முக தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் கடந்த 2019ஆம் ஆண்டு கார்த்திகை மாதம் வளர்ப்பறை அஷ்டமி திதியில் சித்தியடைந்தார். அவர் சித்தியடைந்த 5ஆம் ஆண்டு திதி நேற்று நிறைவு பெற்றதை முன்னிட்டு அவரது சமாதி திருக்கோவில் அமைந்துள்ள சிங்கார தோட்டத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. ஆதீனத்தின் 27வது மடாதிபதி ஸ்ரீ மாசிலாமணி ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் பூஜைகளை செய்து வைத்தார். லிங்க திருமேனிக்கு மகா தீபாராதனை செய்யப்பட்டது. தொடர்ந்து தமிழகம் முழுவதிலும் இருந்து வந்திருந்த ஓதுவா மூர்த்திகளுக்கு பட்டங்கள் வழங்கும் நிகழ்ச்சியும் தருமபுரம் ஆதீன மடாதிபதிகளின் அருளாசியும் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று நிகழ்ச்சியில் வழிபாடு செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே துக்காட்சி கிராமத்தில் ஆபத் சகாயேஸ்வரர் கோவில் சுமார் 1300 ஆண்டுகள் தொன்மையானதாகும். சுமார் 7 ஏக்கரில் அமைந்துள்ள கோவிலானது ராஜராஜ சோழனின் மூதாதையர் காலத்தில் கட்டப்பட்டதாக வரலாறு கூறுகின்றது. தொடர்ந்து குலோத்துங்கன் சோழன் மற்றும் விக்ரம சோழன் ஆகியோரால் கோவில் புனரமைத்ததாக கல்வெட்டுள்ளது. கோவிலில் பழமையான கலைநயமிக்க அழகிய சிலைகளுடன் கூடியவை. இக்கோவில் பழமையான கலைநயமிக்க அழகிய சிலைகளுடன் உள்ளவை. இக்கோவிலில் எந்த ஆண்டு இறுதியாக கும்பாபிஷேகம் நடைபெற்றது என தெரியாமல் சிதைந்த நிலையில் காணப்பட்டது. தொடர்ந்து கிராம மக்கள் முயற்சியாலும் இந்து சமய அறநிலையத்துறையாலும் கும்பாபிஷேகம் செய்ய திட்டமிட்டு 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருப்பணிகள் செய்யப்பட்டு கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 3ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து உலக புகழ்பெற்ற பாரம்பரிய சின்னமான யுனெஸ்கோ அமைப்பால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என பக்தர்கள் வலியுறுத்தி வந்தனர். கும்பகோணம் தாலுகா கும்பகோணத்திலிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் அருகில் இத்துக்காட்சியானது இயக்கப்பட்டது. இவ்வாலயம் சுமார் 1800 வருடங்களுக்கு முன் கட்டப்பட்ட விக்கிரமன் சோழனால் கட்டப்பட்ட ஆலயம். இவ்வாலயம் மிகவும் சிறப்பாக இருந்திருக்கிறது. ஒரு காலத்தில் அதாவது தஞ்சாவூர் பெரிய கோயில், கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம், திருபுவனம் அந்த அமைப்பில் இவ்வாலயம் கட்டப்பட்டது. இடைப்பட்ட காலத்தில் ஒரு 100 வருடங்கள் 150 வருடங்கள் ரொம்ப சிதலம் அடைந்து ரொம்ப டேமேஜாக இருந்தது. இப்போ ஒரு 2-3 வருடத்துக்குள் திருப்பணி செய்யப்பட்டு பழமை மாறாமல் அப்படியே எப்படி இருந்ததோ அதேமாரி பழமை மாறாமல் கும்பாபிஷேகம் போன ஒரு வருடம் ஒரு 3 மாதம் ஆகியிருக்கும். பழமை மாறாமல் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதை பாராட்டி யுனெஸ்கோ தக்க அவார்டு கொடுத்துருக்காங்க இவ்வாலயத்துக்கு. இது எங்களுக்கும் எங்கள் கிராமத்தில் உள்ளவர்களுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்நிலையில் யுனெஸ்கோ ஆசிய பசிபிக் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாக்கும் விருதுகள் வழங்கும் அமைப்பு தொன்மை மாறாமல் புதுப்பித்து கும்பாபிஷேகம் நடத்தியதற்காக கோவிலுக்கு சிறப்பு விருதை அறிவித்தது. அதில் அந்த அமைப்பினர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டின் ஆபத் சகாயேஸ்வரர் கோவில் மறுமலர்ச்சியாகும். ஒரு காலத்தில் கைவிடப்பட்ட சமய தளத்திற்கு புதிய உயிர் கொடுத்துள்ளது. நவீன பாதுகாப்பு அறிவியலை பாரம்பரிய கட்டுமான நடைமுறைகளுடன் இணைக்கும் ஒரு இடைநிலை முறையையே பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதில் பொறியியல் நிபுணத்துவம் மற்றும் இந்து கோவில் கட்டுபவர்களின் அறிவாற்றல், ஸ்தபதி, உள்ளூர் கைவினைஞர் மரபுகளுக்கு ஏற்ப கட்டமைப்பு, பாதுகாப்பு மற்றும் அலங்கார வேலைகளை புதுப்பித்தல் ஆகியவற்றால் பயன்படுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உலக வரலாற்று சிறப்புமிக்க இந்து கோவிலை மீட்டெடுப்பதற்கான வழிகாட்டுதல்களை நிறுவுவதில் இத்திட்டத்தின் கல்வியல் நோக்கங்கள் பாராட்டுக்குரியது. அரசு மற்றும் பக்தர்களின் குறிப்பிடத்தக்க ஆதரவு இந்த வரலாற்று கோவிலின் தொடர்ச்சியை நவீன கால பக்தி சூழலில் செயல்படுத்தியுள்ளது என அதில் தெரிவித்துள்ளனர். சாத்தூர் அருகே பிரசித்தி பெற்ற 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் 1008 சங்காபிஷேகம் நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே இருக்கன்குடி தென் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற மாரியம்மன் கோவில் உள்ளது. இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இக்கோவில் சோமவாரத்தினை முன்னிட்டு 1008 சங்காபிஷேகம் நடைபெற்றது. இந்த சங்காபிஷேகத்தினை முன்னிட்டு காலை முதல் மாரியம்மன் சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்கார பூஜைகளும் தீபாராதனைகளும் நடைபெற்றன. மேலும் 1008 சங்குகளால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு யாக பூஜைகளும் நடைபெற்றன. கோவில் செயல் அலுவலர் இளங்கோவன், பரம்பரை அறங்காவலர்கள் குழு தலைவர் ராமமூர்த்தி பூசாரி உள்ளிட்ட சாத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சிவகங்கை ஸ்ரீ காளியம்மன் திருக்கோவிலில் கார்த்திகை 4வது சோமவாரத்தினை முன்னிட்டு
சிவலிங்கத்திற்கு 108 சங்காபிஷேகம் நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் திருக்கோவிலில் கார்த்திகை மாத 4வது சோமவாரத்தினை முன்னிட்டு சிவலிங்கத்திற்கு 108 சங்காபிஷேகம் நடைபெற்றது. இக்கோவிலில் தனி சன்னதி கொண்டு சிவபெருமான் மற்றும் முத்துக்குமார சுவாமி 2 சிவலிங்கமாக அருள்பாலித்து வருகின்றார். 4வது சோமவார தினமான இன்று சுவாமி சன்னதி முன்பு புனித நீர் நிரப்பப்பட்டு 108 வெண் சங்குகள் சிவலிங்க வடிவமாக வைத்து மற்றும் நவகலசங்களை வைத்தும் மலர்கள் கொண்டு அலங்கரித்தனர். தொடர்ந்து கணபதி பூஜையுடன் யாக பூஜைகள் துவங்கியது. சுவாமியின் மூல மந்திரங்கள் கூறி யாக குண்டத்தில் 108 மூலிகை பொருட்கள் சமர்ப்பித்து பட்டு வஸ்திரம் பூர்ணாகதி அளிக்கப்பட்டன. தொடர்ந்து உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்து கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் மூலவர் 2 சிவலிங்கத்திற்கும் திருமஞ்சன பொடி, மஞ்சள், பால், தயிர், பஞ்சாமிர்தம், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட பல வகையான திரவியங்கள் கொண்டு அபிஷேகங்கள் நடைபெற்றன. இதனையடுத்து வேத மந்திரங்கள் முழங்க 108 வெண் சங்குகள் மற்றும் கலசங்களில் உள்ள புனித நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் நடைபெற்று உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்யப்பட்டன. நிறைவாக 7 முக தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிவபெருமானை வழிபாடு செய்தனர். விருதுநகர் ஸ்ரீ சொக்கநாத சுவாமி கோவிலில் இன்று கார்த்திகை 4வது சோமவார திங்கட்கிழமையை முன்னிட்டு உலக நன்மைக்காக 1008 சங்காபிஷேக பூஜை. திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம். விருதுநகர் மேலரத வீதியில் 800 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ சொக்கநாதர் உடனுரை ஸ்ரீ மீனாட்சி அம்மன் திருக்கோவில் உள்ளது. இங்கு கார்த்திகை சோமவார 4வது திங்கட்கிழமையை முன்னிட்டு உலக நன்மைக்காக 1008 சங்காபிஷேக பூஜை. திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம். மேலும் கார்த்திகை மாதம் சோமவாரங்களில் சிவன் கோவில்களில் நடைபெறும் சங்காபிஷேகங்களில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தால் நோயற்ற வாழ்வும், திருமண தடைகள் நீங்கவும், குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரும், உலக நன்மையும் கிடைக்கும் என்பதும் பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. அதன்படி இன்று விருதுநகர் ஸ்ரீ சொக்கநாதர் கோவிலில் கார்த்திகை 4வது சோமவார திங்கட்கிழமையை முன்னிட்டு உலக நன்மைக்காக 1008 சங்காபிஷேக பூஜைகள் நடைபெற்றது. இதற்கு முன்பாக விநாயகர் பூஜை, கும்ப பூஜை நடைபெற்றது. பின்னர் கோவில் வளாகத்தில் சூலாயுதம் வடிவில் 1008 சங்குகளில் புனித நீர் நிரப்பப்பட்டு அதற்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. இதையடுத்து மூலவருக்கு புனித நீர் கொண்டு அபிஷேகங்கள் நடந்தது. பின்னர் சிறப்பு அலங்காரத்துடன் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இந்த 1008 சங்காபிஷேக பூஜைகளில் விருதுநகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பெண் பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். முட்டியூர் ஸ்ரீ மரகதாம்பிகை சமேத ஸ்ரீ மாணிக்க ஈஸ்வரர் கோவில் கார்த்திகை மாத 4வது சோமவாரத்தினை முன்னிட்டு சங்க அபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் முட்டியூர் கிராமம் ஸ்ரீ மரகதாம்பிகை சமேத ஸ்ரீ மாணிக்க ஈஸ்வரர் கோவிலில் கார்த்திகை மாத 4வது சோமவாரத்தினை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் யாகசாலை அமைக்கப்பட்டு அதில் பல்வேறு வகையான திரவிய பொருட்கள், வாசனை பொருட்கள் செலுத்தப்பட்டன. தொடர்ந்து வஸ்திரதானம் மற்றும் பூர்ணாகதி செலுத்தி பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. மேலும் பூஜிக்கப்பட்ட கலசங்கள் கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து மூலவர்கள் ஸ்ரீ மாணிக்க ஈஸ்வரர் மற்றும் ஸ்ரீ மரகதாம்பிகை அம்மனுக்கு கலச நீரால் மகா அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து 108 சங்குகள் கொண்டு மூலவர்கள் ஸ்ரீ மாணிக்க ஈஸ்வரர் மற்றும் ஸ்ரீ மரகதாம்பிகை அம்மனுக்கு சங்க அபிஷேகம் நடைபெற்றது. மேலும் வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ மாணிக்க ஈஸ்வரர் மற்றும் ஸ்ரீ மரகதாம்பிகை அம்மனுக்கு நட்சத்திர தீபம், பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பரம்பரை அரங்காவலர் ஸ்ரீ சபரிநாத குருக்கள் மற்றும் பரத் குருக்கள் மற்றும் முட்டியூர் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ரெட்டனை ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி சமேத ஸ்ரீ ராஜராஜேஸ்வரர் ஆலயத்தில் சோமவாரத்தினை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் 108 சங்காபிஷேகம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ரெட்டனை ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி சமேத ஸ்ரீ ராஜராஜேஸ்வரர் ஆலயத்தில் சோமவாரத்தினை முன்னிட்டு மூலவர் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரிக்கு பால், தயிர், சந்தனம், அரிசி மாவு, பஞ்சாமிர்தம், தேன் மற்றும் 108 சங்குகள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட மூலவர்கள் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரர் மற்றும் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரிக்கு பஞ்சமுக ஆரத்தி, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.